அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல்கள் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இரண்டுமே இயல் அனைத்தும் முடிச்சாச்சு. இது 10ஆம் வகுப்பு இயல் 4 கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் டேஷ் ஆகும். உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி, சிந்தனை ஆற்றல். கேள்வி 2, இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளுக்கு டேஷ் என்று பெயர். இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளுக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் சி, அதாவது வேர்ட்ஸ்மித் எழுத்தாளி ரெண்டுமே ஒன்று தான், அதனால் இரண்டும்ங்கிறது சரியானது. கேள்வி 3, டேஷால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பது அதன் சிறப்பாகும். டேஷால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பது அதன் சிறப்பாகும். ஆப்ஷன் சி, செயற்கை நுண்ணறிவு. கேள்வி 4, அறையின் மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புவது அதனுள் பொதிந்திருக்கும் டேஷ் ஆகும். அறையின் மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புவது அதனுள் பொதிந்திருக்கும் டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி, செயற்கை நுண்ணறிவு. கேள்வி 5, இந்தியாவின் பெரிய வங்கியான டேஷ் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவின் பெரிய வங்கியான டேஷ் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. ஆப்ஷன் ஏ, பாரத ஸ்டேட் வங்கி. கேள்வி 6, இலா என்னும் உரையாடும் மென்பொருள் டேஷ் வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். இலா என்னும் உரையாடும் மென்பொருள் டேஷ் வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். ஆப்ஷன் ஏ, ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். கேள்வி 7, பெப்பர் என்னும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு எது? பெப்பர் என்னும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு எது? ஆப்ஷன் பி, ஜப்பான். கேள்வி 8, சீன பேரரசர் குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட கோவிலில் இருக்கும் கல்வெட்டு எம்மொழியில் உருவாக்கப்பட்டது. சீன பேரரசர் குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட கோவிலில் இருக்கும் கல்வெட்டு எம்மொழியில் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ, தமிழ். கேள்வி 9, சீன நாட்டின் சிவன் கோவிலில் எக்கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சீன நாட்டின் சிவன் கோவிலில் எக்கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் பி, சோழர் கால சிற்பங்கள். கேள்வி 10, வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியனே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியனே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் டி, பெருமாள் திருமொழி. கேள்வி 11, வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தின் டேஷ் மாவட்டத்தில் உள்ளது. வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தின் டேஷ் மாவட்டத்தில் உள்ளது. ஆப்ஷன் ஏ, பாலக்காடு. கேள்வி 12, குலசேகர ஆழ்வார் உய்யவந்த பெருமாளை டேஷ் ஆக உருவகித்து பாடுகிறார். குலசேகர ஆழ்வார் உய்யவந்த பெருமாளை டேஷ் ஆக உருவகித்து பாடுகிறார். ஆப்ஷன் பி, அன்னையாக. கேள்வி 13, பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியில் வைத்து பாடப்படுகிறது? பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியில் வைத்து பாடப்படுகிறது? ஆப்ஷன் சி, 5, 5ஆம் திருமொழி. கேள்வி 14, பெருமாள் திருமொழியை எழுதியவர் யார்? பெருமாள் திருமொழியை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி, குலசேகர ஆழ்வார். கேள்வி 15, பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ, 105. கேள்வி 16, குலசேகர ஆழ்வார் காலம் என்ன?
குலசேகர ஆழ்வார் காலம் என்ன? ஆப்ஷன் பி 8ஆம் நூற்றாண்டு. கேள்வி 17 பொறுத்துக. சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத மாயம் விளையாட்டு. ஆப்ஷன் ஏ சரியானது. சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத மாயம் விளையாட்டு. கேள்வி 18 புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை பாடல் எது? புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை பாடல் எது? ஆப்ஷன் பி பரிபாடல். ஆப்ஷன் பி பரிபாடல். கேள்வி 19 விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி பரிபாடல். கேள்வி 20 செந்தி சுடரிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு மீண்டும் பீடு உயர்பு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் என்ற பரிபாடல் வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி கீரந்தையார். கேள்வி 21 பொறுத்துக. விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன்பெயல் குளிர்ந்த மலை. விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன்பெயல் குளிர்ந்த மலை. ஆப்ஷன் டி சரியானது. கேள்வி 22 பொறுத்துக. ஆர்த்தருபு. ஆர்த்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு. ஆப்ஷன் பி சரியானது. ஆர்த்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு. கேள்வி 23 பொறுத்துக. ஊழ் ஊழ் அடுக்குத்தொடர் வளர்வானம் வினைத்தொகை செந்தி பண்புத்தொகை வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஊழ் ஊழ் அடுக்குத்தொடர் வளர்வானம் வினைத்தொகை செந்தி பண்புத்தொகை வாரா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 24 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என 1924 நிரூபித்த அமெரிக்க வானியல் வல்லுனர் யார்? நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என 1924 நிரூபித்த அமெரிக்க வானியல் வல்லுனர் யார்? ஆப்ஷன் ஏ எட்வின் ஹப்பிள். கேள்வி 25 எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் மாணிக்கவாசகர் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடலை எழுதினார்? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் மாணிக்கவாசகர் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடலை எழுதினார்? ஆப்ஷன் பி 1300 ஆண்டுகளுக்கு முன்னர். கேள்வி 26 அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி திருவாசகம். கேள்வி 27 பரிபாடல் டேஷ் தொகை நூல்களுள் ஒன்று. பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. கேள்வி 28 பரிபாடல் டேஷ் என்ற சிறப்பு பெயரை பெற்றது. பரிபாடல் டேஷ் என்ற சிறப்பு பெயரை பெற்றது. ஆப்ஷன் பி ஓங்கு பரிபாடல். கேள்வி 29 பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர்? பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர்? ஆப்ஷன் ஏ 70 பாடல்கள். கேள்வி 30 தற்போது பரிபாடலில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு?
தற்போது பரிபாடலில் கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் டி 24. கேள்வி 31. சங்க இலக்கியங்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? சங்க இலக்கியங்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் டி பரிபாடல். கேள்வி 32. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் சென்னையில் டேஷில் உள்ளது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் சென்னையில் டேஷில் உள்ளது. ஆப்ஷன் பி கோட்டூர்புரம். கேள்வி 33. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் டேஷாம் ஆண்டு நிறுவப்பட்டது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் டேஷாம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1988. கேள்வி 34. பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் எத்தனை காட்சிக்கூடங்கள் உள்ளன? பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் எத்தனை காட்சிக்கூடங்கள் உள்ளன? ஆப்ஷன் டி 10. கேள்வி 35. இந்தியாவிலேயே முதலாக அமைக்கப்பட்ட 360 பாகை அரைவட்ட வானத்திரை எங்கு உள்ளது? இந்தியாவிலேயே முதலாக அமைக்கப்பட்ட 360 பாகை அரைவட்ட வானத்திரை எங்கு உள்ளது? ஆப்ஷன் டி சென்னை. கேள்வி 36. 360 பாகை அரைவட்ட வானத்திரை உள்ள கோளரங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 360 பாகை அரைவட்ட வானத்திரை உள்ள கோளரங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 2009. கேள்வி 37. தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார்? தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ஸ்டீஃபன் ஹாக்கிங். கேள்வி 38. 1963ஆம் ஆண்டு 21 வயதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் மேலும் எத்தனை ஆண்டுகள் இயங்கினார்? 1963ஆம் ஆண்டு 21 வயதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் மேலும் எத்தனை ஆண்டுகள் இயங்கினார்? 53. ஆப்ஷன் சி. கேள்வி 39. 1985இல் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதன் மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார்? 1985இல் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதன் மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார்? ஆப்ஷன் பி கன்னத்தசையசைவு. கேள்வி 40. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆய்வுகளுக்கு துணையாக செயல்பட்டது எது? ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆய்வுகளுக்கு துணையாக செயல்பட்டது எது? ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு. அதாவது கீழே கொடுக்கப்பட்டதில் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதனால் செயற்கை நுண்ணறிவு. கேள்வி 41. ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகளில் முக்கியமானவை. ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகளில் முக்கியமானவை. ஆப்ஷன் சி பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் இரண்டுமே அவரோட ஆராய்ச்சிகளில் முக்கியமானது. ஏஆர்பின்னு கொடுத்துருக்கேன், அதனால் இதெல்லாம் தவறானது. கேள்வி 42. பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றவர் யார்? பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றவர் யார்? ஆப்ஷன் டி ஸ்டீஃபன் ஹாக்கிங். கேள்வி 43. சூரியன் ஒரு டேஷ் ஆகும். சூரியன் ஒரு டேஷ் ஆகும். ஆப்ஷன் டி விண்மீன். கேள்வி 44. கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்? கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் சி ஜான் வீலர். கேள்வி 45. சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஒளியும் கூட உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை டேஷ் என்று கூறினர். சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஒளியும் கூட உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை டேஷ் என கூறினர். ஆப்ஷன் பி கருந்துளை. கேள்வி 46. கூற்றாருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த புக்கில் இருக்குது, ஆனால் அதை கொஷினாக எடுக்க முடியாது, அதனால தான் கூற்றாக கொடுத்துருக்கேன். கூற்று 1. கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க.
கூற்று 2 கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையில் இருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கூற்று 3 கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருக்கும். கூற்று 4 கருந்துளையில் இருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசியத் தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும். இதுக்கு ஆப்ஷன் சி கூற்று 1, 2, 4 சரி, கூற்று 3 மட்டும் தவறு. கூற்று 3ல் கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருக்கும்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருக்காது, அதுதான் சரியானது. அதனால் கூற்று 3 மட்டும் தவறானது, மற்றது எல்லாமே சரியானது. கேள்வி 47 கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவியவர் யார்? கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஸ்டீஃபன் ஹாக்கிங். கேள்வி 48 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் யார் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங் வகித்திருக்கிறார்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் யார் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங் வகித்திருக்கிறார்? ஆப்ஷன் டி நியூட்டன். கேள்வி 49 ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் டேஷுடன் ஒப்பிட்டு வெளியிட்டார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் டேஷுடன் ஒப்பிட்டு வெளியிட்டார்? ஆப்ஷன் சி விண்மீன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் சரியான ஆன்சர் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சின்ன ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். கேள்வி 50 கூற்று 1 அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் சொன்னதால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு கிடைத்த விருதுகள் பல. கூற்று 2 அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு, இது எல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு கிடைச்ச விருதுகள். கூற்று 2மே சரியானது. கேள்வி 51 ஹாக்கிங் டேஷின் நினைவு நாளில் பிறந்து டேஷின் பிறந்த நாளில் இறந்தார்? ஹாக்கிங் டேஷின் நினைவு நாளில் பிறந்து டேஷின் பிறந்த நாளில் இறந்தார்? ஆப்ஷன் ஏ கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்திருப்பார், அதே மாதிரி ஐன்ஸ்டைனும் பிறந்த நாளில் இறந்திருப்பார். கேள்வி 52 தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி ஸ்டீஃபன் ஹாக்கிங். கேள்வி 53 ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் டேஷ் நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் டேஷ் நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஆப்ஷன் சி காலத்தின் சுருக்கமான வரலாறு. கேள்வி 54 பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் வெளிவந்த ஆண்டு எது? பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் வெளிவந்த ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1988. கேள்வி 55 கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி அகநானூறு. கேள்வி 56 கருவூர் என்பது டேஷ் ஊரை குறிக்கிறது? கருவூர் என்பது டேஷ் ஊரை குறிக்கிறது? ஆப்ஷன் டி கரூர். கேள்வி 57 கூற்று 1 அறிவை விடவும் மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்றி இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது.
என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். கூற்று 2, வாழ்க்கை எவ்வளவு நிச்சயமாக கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்று கூறியவர் ஐன்ஸ்டைன். இந்த 2 கூற்றில் எது ஆப்ஷன்ஸுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஏன்னா கூற்று 2ம் சரியில்லை, கூற்று 2ம் தவறு தான் சரியானது. ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து சொல்லியிருக்கிறவர் வந்து ஐன்ஸ்டைன், செகண்ட் கூற்று 2 சொன்னவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த 2ம் மாற்றி கொடுத்துருக்கறனால இப்போ கூற்று 2மே வந்து தவறாயிடுச்சு. அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. கேள்வி 58, ஆறறிவுடைய மக்களை டேஷ் என்றும் மற்ற உயிரினங்களை டேஷ் என்றும் வழங்குவர். இதுக்கு மேலே எல்லாமே இலக்கண கேள்விகள். ஆறறிவுடைய மக்களை டேஷ் என்றும் மற்ற உயிரினங்களை டேஷ் என்றும் வழங்குவர். உயர்திணை அஃறிணை. கேள்வி 59, பால் என்பது டேஷின் உட்பிரிவாகும். பால் என்பது டேஷின் உட்பிரிவாகும். ஆப்ஷன் ஏ திணை. கேள்வி 60, பால் எத்தனை வகைப்படும்? பால் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 5. கேள்வி 61, திணை எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும், உயர்திணை அஃறிணை. கேள்வி 62, உயர்திணை டேஷ் பிரிவுகளை கொண்டது. உயர்திணை வந்து 3 பிரிவுகளை கொண்டது, ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆப்ஷன் பி 3. கேள்வி 63, அஃறிணை டேஷ் பிரிவுகளை கொண்டது. அஃறிணை வந்து ஒன்றன்பால் பலவின்பால் 2 பிரிவுகளை கொண்டது. ஆப்ஷன் ஏ 2. கேள்வி 64, வீரன், அண்ணன், மருதன் என்பவை உயர்திணைக்குரிய டேஷ் பிரிவுகள் ஆகும். வீரன், அண்ணன், மருதன் இதெல்லாம் வந்து எதனோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உயர்திணையில் வந்து ஆண்பாலுக்குரிய எக்ஸாம்பிள் இதெல்லாம். கேள்வி 65, மகள், அரசி, தலைவி என்பவை உயர்திணைக்குரிய டேஷ் பிரிவுகள் ஆகும். மகள், அரசி, தலைவி இது எல்லாம் வந்து உயர்திணைக்குரிய பெண்பால். கேள்வி 66, மக்கள், பெண்கள், ஆடவர் என்பவை உயர்திணைக்குரிய டேஷ் பிரிவுகள் ஆகும். மக்கள், பெண்கள், ஆடவர் என்பவை உயர்திணைக்குரிய பலர்பால் பிரிவுகளாகும். கேள்வி 67, அஃறிணையில் பலவற்றை குறிப்பது டேஷ் ஆகும். அஃறிணையில் பலவற்றை குறிப்பது வந்து பலவின்பால். கேள்வி 68, அஃறிணையில் ஒன்றனை குறிப்பது டேஷ் ஆகும். அஃறிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால். கேள்வி 69, மூவிடம் எத்தனை வகைப்படும்? மூவிடம் எத்தனை வகைப்படும்? மூவிடம் வந்து 3 வகைப்படும், தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஆப்ஷன் பி தன்மை, முன்னிலை, படர்க்கை. கேள்வி 70, நான், யான், நாம் என்பவை டேஷ் பெயர்கள். நாம், நான், யான், நாம் என்பவை வந்து தன்மை பெயர்கள். கேள்வி 71, வந்தேன், வந்தோம் என்பவை டேஷ். வந்தேன், வந்தோம் என்பவை வந்து தன்மை வினைகள். கேள்வி 72, நீ, நீர், நீவீர், நீங்கள் என்பவை டேஷ். நீ, நீர், நீவீர், நீங்கள் என்பவை முன்னிலை பெயர்கள். கேள்வி 73, நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் என்பவை டேஷ். நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் என்பவை டேஷ். அது வந்து முன்னிலை வினைகள். கேள்வி 74, அவன், அவள், அவர், அது, அவை என்பவை டேஷ். அவன், அவள், அவர், அது, அவை என்பவை படர்க்கை பெயர்கள். கேள்வி 75, வந்தான், சென்றான், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன என்பவை டேஷ். வந்தான், சென்றான், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன என்பவை வந்து படர்க்கை வினைகள். ஆப்ஷன் சி. கேள்வி 76, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும்.
இலக்கண முறையுடன் பிழையின்றி எழுதுவதும் பேசுவதும் டேஷ் எனப்படும். வளாநிலை. ஆப்ஷன் பி. கேள்வி 77. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் ஏ வழு. கேள்வி 78. இருதிணை, ஐம்பால், மூவிடம், காலம், வினா, விடை, பலவகை மரபுகள் ஆகிய டேஷும் தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வழு எனப்படும். அதாவது எத்தனை சேர்ந்து இலக்கண பிழையோட வந்துச்சுன்னா அது வழு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இருதிணை, ஐம்பால், மூவிடம், காலம், வினா, விடை, பலவகை மரபுகள் ஆகிய 7ம் இந்த 7ல் வழு இருந்துச்சுன்னா, அதாவது இலக்கண பிழை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேள்வி 79. செலியன் வந்தது டேஷ் வலுவாகும். செலியன் வந்தது டேஷ் வலுவாகும். ஆப்ஷன் ஏ திணை வலு. செலியன் வந்தான் அப்படின்னு இருக்கணும். கேள்வி 80. கண்ணகி உண்டான் டேஷ் வலுவாகும். கண்ணகி உண்டாள் அப்படின்னு வரணும். அதனால் இது பால் வலு. கேள்வி 81. ஆப்ஷன் டி இதுக்கு சரியானது. கேள்வி 81. நீ வந்தேன். நீ வந்தேன் அப்படிங்கிறது நீ வந்தாய் அப்படின்னு சொல்லி வரணும். அதனால் இடவலு. கேள்வி 82. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் டேஷ் வலு. அதாவது ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி 2 விரலை காட்டி கேட்கணும். அதனால் இது வினாவே தப்பாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வினா வலு. கேள்வி 83. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் டேஷ் வலு. அதாவது மாற்றி விடையளிக்கிறாங்க. அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லாமல் வேற சொல்கிறதுனால விடையே தப்பாக சொல்கிறதுனால இது விடை வலு. கேள்வி 84. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் டேஷ் வலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் டேஷ் வலு. ஆப்ஷன் டி மரபு வலு. கேள்வி 85. தென்னந்தோட்டம் என்பதன் வளாநிலை. அதாவது தென்னந்தோட்டத்துக்கு எது சரியானது அப்படின்னா தென்னந்தோப்பு. ஆப்ஷன் சி. கேள்வி 86. நேற்று வருவான் டேஷ் வலு. நேற்று வருவான் அப்படின்றது நேற்று வந்தான் அப்படின்னு வரணும். அதனால் இது காலவலு. கேள்வி 87. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது டேஷ் ஆகும். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி வலுவமைதி. கேள்வி 88. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது டேஷ் வலுவமைதி ஆகும். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது டேஷ் வலுவமைதி ஆகும். ஆப்ஷன் ஏ திணை வலுவமைதி. கேள்வி 89. வாடா ராசா வாடா கண்ணா என்று மகளை பார்த்து தாய் அழைப்பது, அதாவது பொண்ணை பார்த்துட்டு பையன் மாதிரி கூப்பிடுறதுனால இது பால் வலுவமைதி. வாடா வரும். கேள்வி 90. மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும் போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது டேஷ் வலுவமைதி ஆகும். மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது டேஷ் வலுவமைதி ஆகும். ஆப்ஷன் சி இடவலுவமைதி. கேள்வி 91. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இது டேஷ் வலுவமைதி ஆகும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இது டேஷ் வலுவமைதி ஆகும். ஆப்ஷன் சி கால வலுவமைதி.
கேள்வி 92 கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். இது டேஷ் வலுவமைதி ஆகும். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். இது டேஷ் வலுவமைதி ஆகும். ஆப்ஷன் டி மரபு வலுவமைதி. கேள்வி 93 உனதருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியது? உனதருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியது? ஆப்ஷன் பி இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். கேள்வி 94 பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதை குறிக்கிறது? பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் டி வானத்தையும் பேரொளியையும். கேள்வி 95 குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே. ஆப்ஷன் சி பால் வலுவமைதி திணை வலுவமைதி. கேள்வி 96 பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? ஆப்ஷன் டி இலா. கேள்வி 97 வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். வலுவமைதி அறிக. ஆப்ஷன் ஏ கால வலுவமைதி. கேள்வி 98 முகந்தெரியா நபரிடையே இனம் புரியா உறவுமுறை புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முகப்புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி டெபாரோ பர்னாந்து. கேள்வி 99 பெய்த மழை இத்தொடரை வினைத்தொகையாக மாற்றுக. பெய்த மழை இத்தொடரை வினைத்தொகையாக மாற்றுக. ஆப்ஷன் சி பெய்மழை. கேள்வி 100 நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். கேள்வி 101 மீளா துயர் எதிர்மறையாக மாற்றுக. மீளா துயர் எதிர்மறையாக மாற்றுக. ஆப்ஷன் ஏ மீளும் துயர். டியும் மீளும் துயரே கொடுத்துட்டேன். மீளும் துயர்ங்கிறது தான் எதிர்மறையாக மாற்றினதுக்கப்புறம் கிடைக்கிறது நமக்கு. கேள்வி 102 கூற்று 1 செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது. கூற்று 2 சமூக ஊடகங்களில் நாம் பார்க்கும் ஒவ்வொன்றும் தேடுபொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பதுதான். கூற்று 3 செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவை. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இதில் கூற்று 1 2 சரி, 3 மட்டும் தவறு. இதில் என்ன தவறுனா செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவை இல்லை அப்படின்றது தான் சரியானது. மனிதர்களுக்கு தான் ஓய்வு தேவை, செயற்கை நுண்ணறிவுகளுக்கு ஓய்வு தேவை இல்லை. அதனால் 1 2 சரி, 3 மட்டும் தவறானது. ஆப்ஷன் பி சரியானது. கேள்வி 103 கலைச்சொல் அறிவோம். நானோ டெக்னாலஜி நுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். கேள்வி 104 பொறுத்துக. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஆப்ஷன் டி சரியானது. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவ்வளோதான். 104 கேள்விகள் இருக்குது.
எங்கள் சேனலில் வந்து இதே மாதிரி தமிழ் ஃபுல் டெஸ்ட் வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம், தேர்வு 1 அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேலும் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா அந்த தேர்வை வந்து நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்க்கலாம். நாங்களும் இதே மாதிரி தேர்வு 2, 3 அந்த மாதிரி எல்லா தேர்வுமே போடுவோம். நன்றி, வணக்கம்.